வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரயில் பயணம் எல்லாருமே மேற்கொள்ளுவீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் அடிக்கடி போவோம், நீங்களும் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பெண்கள் இதுக்கப்புறம் ரயில் பயணம் மேற்கொள்கிறப்ப அதுவும் இரவு நேரத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணுன்ற மாதிரி தான் ஒரு சம்பவம் இப்போ அரங்கேறி இருக்குது. இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம். கடந்த 25ஆம் தேதிங்க நம்ம கேரளாவிலேருந்து கிளம்பி சென்னையை நோக்கி இந்த பழனி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாலக்காட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக 26ஆம் தேதி அதை நைட் கிராஸ் பண்ணது இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறேன். கரூரில் ஒரு பொண்ணு ஏறி இருக்காங்க. ஐடி ஊழியருங்க அவங்க. S9 அப்படின்ற கம்பார்ட்மெண்ட்டை தான் அவங்க அடைஞ்சிருக்காங்க. உள்ளே போனவங்க செல்ஃபோனும் கை தான் இருந்திருக்காங்க. ஏன்னா தூங்க போகிற நேரம் கடைசியாக பார்ப்போல, அது போல் இருந்திருக்காங்க போல இருக்குது. இந்த ட்ரெயின் கரெக்டாக இந்த வேலூர் அருகே காட்பாடி இருக்குல்ல, இதன் அருகில் வர்ற அந்த நேரத்தில் நள்ளிரவில் நிசப்தமாக இருந்த அந்த நேரத்தில் ஒருத்தர் வேலையை பார்த்துருக்கானா. என்ன பண்ணியிருக்கானா, ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் முதற்கட்ட தகவல்கள் மட்டும்தான். விசாரணைன்னு முழுமையாக முடியல. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்டேட்டான தகவல் எல்லாம் கிடைக்கும். தெளிவாக சொல்லிகிட்டே இதை சொல்கிறேன். இப்போ கசிஞ்சிருக்க தகவல் மட்டும்தான் இது. அந்த பொண்ணோட செல்ஃபோன் இருக்குல்ல, அதை ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடி இருக்கானாங்க. ஓடினவன் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க கழிவறை இருக்குது பார்த்தீங்களா, அதை கிராஸ் பண்ணி ஓடி இருக்கானா. இவன் கழிவறையை கிராஸ் பண்ணதுமே இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு ஓடி இருக்காங்க பாருங்கள், செல்ஃபோனை கொடுறான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கழிவறை பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்கானா, வெயிட் பண்ணிக்கிட்டு இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை அப்படி அவன் பிளாக் பண்ணி இந்த கழிவறை இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணியிருக்கானா. ஓடினா பாருங்க, அவன் வேறு வந்திருக்கானா. இதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட பாலியல் சீண்டலில் அந்த 2 இளைஞர்கள் ஈடுபட்டாங்கன்னு ஒரு தகவல். ஆனால் இப்போ வரைக்கும் 2 பேர் இல்லைங்க, ஒருத்தன் தான் இது போல் பண்ணியிருப்பான்னு இன்னொரு மாற்று தகவலை நிலவிட்டுருக்கு. அதான் சொல்கிறேன், முழுமையான விசாரணை இன்னும் முடியல, போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாலியல் சீண்டல் அங்கே முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. பக்கத்து கம்பார்ட்மெண்ட் முதல்ல மூவ் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான்னு தகவல். இதுக்கப்புறம் விடியுது. காலையில் நம்ம எழும்பூர் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, இங்கே அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய பெண் போயிருக்காங்களாம். போனவங்க டாக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்களாம், இது போல் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, ஸோ இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதே போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க போயிட்டு இது போல் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உடனடியாக மேலே போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க. இந்த விஷயம் சார்ந்து ரயில்வே போலீஸுக்கு மருத்துவமனையில் இருந்து தான் மேலே தகவல் போயிருக்கான். இதுக்கப்புறம் ரயில்வே போலீஸார் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு சட்டம் இருக்குல்ல, இதில் உட்பட 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவே பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓடும் ரயிலில் நடந்திருக்க விஷயம் இது. ரயில்வே போலீஸார் விசாரணையை துரிதமாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்டையும் பேசியிருக்காங்களாம். ஆனால் செய்தியாளர்கள் தரப்புலேருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறப்ப சரியான பதில் இல்லைன்ற மாதிரியும் ஒரு டாக் ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, அந்த நபரோட அங்கே அடையாளம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக இன்புட்டாக போலீஸார் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த கரூர் டு சென்னை இது வரைக்குமான CCTV கேமராஸ் இருக்குது பாருங்கள், இதை ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 220 பேர் வரைக்கும் பேசியிருக்காங்களாம் ரயில்வே போலீஸார். பேசி விவரங்களை கோரி இருக்காங்களாம். 2 இளைஞர்களை தேடுறதா முதல்ல அந்த பக்கம் சொல்லப்படுச்சு இந்த ரயில்வே போலீஸார் தரப்பில். 4 தனிப்படைகள் அமைக்கப்படுது. இந்த முன்பதிவு செய்யப்பட்டோருக்கான பட்டியல் இருக்குல்ல, ரெசர்வேஷன் பண்ணுறவங்க, ஏன்னா அந்த பெண்மணி பயணம் பண்ணதும் ரெசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் தான். ஸோ அந்த பட்டியலை ஃபுல்லாக ஆய்வு பண்ணுறாங்க. இதை வச்சு விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. இது என்ன கூத்துனா, ரிசர்வேஷன் பேரில் அவன் பேர் கிடையாது, ரிசர்வ் பண்ணியிருந்தவங்களோட பட்டியலில். அதுக்கப்புறம் தான் சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். சந்தேக நபர் இவர் தான் சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை வெளியிடுறாங்க. இவர் சார்ந்து தகவல் கொடுத்தா சன்மானம் அளிக்கப்படும்ன்ற அறிவிப்பும் கூட சேர்ந்து வெளியாகுது. அதுக்கு பிற்பாடு இந்த ஃபோட்டோ தூக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல். எவ்வளோ சிக்கல் போது பார்த்தீங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ளேயே ஏதாவது தகவல் தவறாக பரிமாறப்பட்டிருக்கா, இல்லை இந்த கேஸோட கோர் இருக்குல்ல, அங்கே தானே இஷ்யூவான்றது இதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் ப்ரெஸ் மீட் வைக்கிறப்ப தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க இதை பற்றி பேசுங்கன்னு, அதான் உங்கள் தெளிவுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த நபரோட ஃபோட்டோ வெளியிட்டிருந்தாங்களா, இப்போ ஒரு நியூஸ் பிரேக் ஆகிருக்கு, இந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பேர் கிஷோராங்க. இவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததா கூட இப்போ தகவல் இருக்குது. அதாவது ஈரோடு டு சென்னை இந்த ஒரு பயணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஸ்டேஷனில். அப்போ நான் என்னோடய ரயிலை தவற விட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரயிலை பின்தொடர்ந்து வந்தது பழனி எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அதனால் நான் அதை பிடிச்சிட்டேங்க அப்படின்னு இருக்காராம். ஸோ ரெசர்வேஷன் பட்டியலில் ஒரு பேர் இல்லாமல் போனதாக முதல்ல சந்தேகம் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? இதனால தான். சரி, யார் இந்த கிஷோர் குமார்னு ஊடகங்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, குமாரபாளையம் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டு வரான். நம்ம சென்னை ஓயமாக இருக்குது பாருங்கள், இங்கே தான் தங்கி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காப்லையாம். பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய பெண்ணும் ஐடி ஊழியர் தான். அந்த பெண்ணோடு இவருக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்குமா, இல்லைனா தடையுமே தெரியாமல் ஒரு குற்றத்தை பண்ணலாம், ஒரு ஆபாச குற்றத்தை அப்படின்றதுக்காக அந்த ரயிலுக்குள்ளே ஏறி இருப்பாராம். இதுதான் இப்போ இருக்க மிகப்பெரிய கேள்வி இந்த வழக்கில். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம், பாலியல் வன்கொடுமை அந்த பெண் சார்ந்து அரங்கேற்றப்படவில்லைன்னு ஒரு தகவல். ஷாக்கிங்காக இருக்குல்ல.
இதனால தான் சொன்னேன் இன்னும் முழுமை பெறலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணு மேலே நகைக்கீறல்களோ மற்ற சில இந்த பாலியல் வன்கொடுமை சேரான ஏற்படுற காயத்தடும்பல் இருக்குல்ல, இது போல் விஷயங்கள் தெரியலன்ற மாதிரி தான் இப்போதைக்கு வெளியே வந்துட்டுருக்கு ஒவ்வொரு தகவலும். ஸோ அங்கே என்னதான் எக்ஸாக்டாக நடந்துச்சுன்றது அவங்க வாய் திறந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும். அவங்க அடையாளம் வெளிப்படுத்தப்படுன்ற பயம் மேபி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது போல் உண்மைகள் வெளியே வந்தால் மட்டும்தான் நாளை பின்ன ரயில் பயணம் மேற்கொள்கிற பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். சரி, இந்த கேஸில் இது நடந்துச்சு, நாம் அப்படி அலட்சியமாக இருந்துடக்கூடாது, இல்லைன்னா நாம் அந்த நேரத்தில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு இது போல் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்ருக்கோம். என்ன அந்த கேஸில் நடக்குதுன்னு உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பொதுவாக இப்போ நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெயினுக்குள்ளே நம்மளுக்கும் இன்னொருத்தருக்கு சண்டைனே வச்சுக்கோங்களேன். அதை அங்கே முழிச்சிட்டு இருக்கிறப்ப சக பயணிகள் பார்த்தானா வந்து தடுப்பாங்க. தூங்கிட்டு இருந்தப்ப சத்தம் கேட்டாலும் எல்லாரும் எழுந்துக்கிட்டு தடுப்பாங்க. பொதுவாக நடக்கிறது தான். இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே எல்லா பணியிலும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? எனக்கு அது புரியல. இவங்க கூச்சலை எழுப்பி இருந்தாலும் கூட எல்லோரும் வீழ்ச்சிருக்கலாமே. அவ்வளோ பேர் பேசஞ்சர்ஸாக இருக்கிற இந்த இடத்துல ஒருத்தவங்களாச்சும் அந்த கழிவறை பக்கம் ஆக்சஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இவ்வளோ குழப்பங்கள் இந்த இடத்துலேயே வருது. இந்த சக பயணிகள் சார்ந்து இருக்க சந்தேகம் இருக்குல்ல, இதுதான் பெருசாக இந்த வழக்கில் நிற்கிது. யார் மேலே தப்புன்ற வரைக்கும் இது யோசிக்க வச்சுடுதுங்க பயங்கரமாக. நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், கழிவறையில் இது போல் கொடுமை நடந்துகிட்ருக்கப்ப இந்த ரயிலோட சத்தம் இருக்குல்ல, அது பயணிக்கிறப்ப இருக்கிற சத்தம், அதில் என்ன தான் அவங்க கூச்சல் போட்டாலும் உள்ளே இருக்க யாருக்குமே கேட்க போகிறது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இரவே அவங்க சக பயணிகள்கிட்ட ஷேர் பண்ணாங்களா அங்கே எல்லாம் வெளியே வந்த பிற்பாடு, இல்லை அந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு? இந்த குழப்பமும் இன்னும் நீடிச்சிட்ருக்கு. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இது வரைக்கும் வெளியான தகவல்கள் எல்லாமே முழுமையான தகவல்கள் கிடையாது. இதை கிளியர் கட்டாக மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரயில்வே போலீஸார் இதுக்கப்புறம் இது சார்ந்து ஃபுல்லாக ப்ரீஃப் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு இருக்குல்ல, அவங்க சொல்லணும். இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கார் ஒரு கிஷோர் ஒரு பர்சன், அவர் வாய் திறக்கணும். இவ்வளோ எஸ்கலேஷன்ஸ் இதுக்கப்புறம் நடக்கும். ஸோ முழுமையான தகவல்களுக்காக மக்கள் காத்துட்ருங்க. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ரயிலில் பயணிக்கிற பெண்கள் எப்போவுமே உஷாராக இருங்க. பொதுவாக நகையை அணிஞ்சிட்டு போகிற பழக்கம் பல பேருக்கும் இருக்கும். ரயிலில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் பயணம் பண்ணுற விஷயம் எது சார்ந்தாலும் சரி, நகைகள் அணிஞ்சிட்டு போகிறத தவிர்த்துருங்க. ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் அணியிறதுனா அதுக்குள்ளே இருக்க போகிறீங்க, தெரிஞ்சவங்க தான் எல்லாம் சுற்றி, அதுக்குள்ளே இருக்க யாராவது 1-2 பேர் கை வச்சாதான் உண்டு அந்த நகை மேலே. ஆனால் நீங்கள் பொது வெளியில் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு போகிறப்ப உச்சகட்ட அளவுக்கு உஷாராக இருக்கணும். செல்ஃபோனே விட மாட்டானுங்க, நகைலாம் ஏமாத்துறோம், அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ பயணம் பண்ணுறப்ப உங்ககிட்ட நகைகள் இல்லைனாலும் உங்கள் மேலே காம இச்சை சார்ந்து சில நாய்ங்க இது போல் வேலையை பார்ப்பானுங்க. ஸோ இதுக்காக தனியாக போகிற பயணம் இருக்குல்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஒருத்தர் 2 பேராச்சும் கூட இருந்தால் அது நல்லது. இன்னும் சொல்கிறதான் சக பயணிகளே உங்களை பாதுகாப்பாங்க. அந்தளவுக்கு இப்போ வளர்ந்துருச்சு. நிறைய பேரும் பப்ளிக் கான்ஷியஸில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக. அவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஓகே, தனியாக போகிறப்ப நைட்டில் கொஞ்சம் அவேராக இருங்க. இது ரயில் பயணத்துக்கு மட்டும் சொல்லலை, எல்லா பயணங்களுக்கும் பொருந்தும். உங்கள் சேஃப்டி சார்ந்து சொல்கிறேன். என்ன ப்ரோ அப்படின்னா பொண்ணுங்க தனியாக போகவே கூடாதா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. இது போல் விஷயங்கள் நடக்கிறப்ப தான் ஏன் இது போல் நடக்குதுன்னு நம்ம யோசிக்கிற இடத்துக்கு தள்ளப்படுறோம். அப்படி யோசித்து பாருங்கன்னு தான் சொல்கிறவங்கள, வேறு எதுவுமே இல்லை. 5வது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு ஆண்மகனோட பலம் இருக்குல்ல, அது பெண்களை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படணுமே தவிர அவங்கள அடக்கி ஒடுக்கிறதுக்காக பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா இது கேஸ்லாம் கிடையாதுங்க. கல்கட்டா கேஸ் என்ன முடியல, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளை விட மாட்டானுங்க, வயசானவங்களை விட மாட்டானுங்க. 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணுறவனுங்க 73 வயது பெண்மணியும் பாலியல் வன்கொடுமை பண்ணுறானுங்க. அதுவும் பெண்கள் ஆண்கள் வித்தியாசம் இல்லை, அந்த அளவுக்கு மூர்க்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் பண்ணுறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக தான் இருக்கானுங்க. பாலினம் சார்ந்த குற்றவியல் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஏன்னா 90% கேஸில் மாற்றுறது ஆண்கள் தான், 10% மட்டும் தான் அந்த பெண்கள் இது போல் அத்துமீறான்னு கேஸ் வெளியே வரும். அது பெருசாக பூதகரமாக வெடிக்காது. ஸோ ஆண்களை நல்லா வளர்க்குறோம் அப்படின்னாலே பேரண்ட்ஸ் ஒரு கேரண்டியை கொடுத்துடலாங்க. சரி ரைட்டு, என் பையனால் நாளைக்கு சொசைட்டியில் எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு. ஆனால் இங்கே தான் இடிக்குதோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஸோ பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். 6வது கடைசியான சிந்திக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி ரயில்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துச்சு, விபத்துகள் நிறைய ஏற்படுது, என்ன இது எப்போ பார்த்தாலும் 2 நாளைக்கு ஒரு விபத்துன்னு செய்தி வந்துகிட்டே இருக்குது, இந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ரயிலுக்கு வெளியே ஒரு பயம். இப்போ இது போல் இன்சிடெண்ட்லாம் வெளியே பிரேக் ஆகிறப்ப ரயிலுக்கு உள்ளேயும் பாதுகாப்பு இல்லையாப்பா, அங்கேயும் இது போல் விஷயங்கள் நடக்குமான்ற மாதிரி உள்ள சார்ந்த பயம். இதில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த பயத்தை போக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசின் வசம்தான் இருக்குது, வேறு எந்த பக்கமும் இல்லை. அவங்க மக்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் இதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மனசார வரவேற்போம்.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.